அனைவருக்கும் வணக்கம். சிகரங்களை நோக்கில 11வது பகுதி பார்த்தோம். 11வது பகுதி முழுவதுமே ஓவியாவோட அப்பாவை பற்றினது தான். அவர் நுண்ணுயிர் பற்றி பண்ண ஆராய்ச்சி அதெல்லாம் ஓவியா காயத்தோடு படுத்திருக்கிற திருஞானத்துக்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. கடைசியாக அவங்க அப்பாவுக்கு ஏதோ துரோகம் இழைக்கப்பட்டிருக்கு, அதனால தான் பித்து பிடிச்ச மாதிரி இருக்காருன்னு சொல்லி 11வது பகுதி முடிஞ்சுது. 12வது பகுதியில் அது என்ன துரோகம்னு சொல்லியிருக்காங்களான்னு பார்க்கலாம் வாங்க. பகுதி 12. உணர்ச்சி வசப்பட்ட ஓவியாவை அப்போதுதான் அவன் பார்த்தான். நிலவு தழும்புமா? தென்றல் கூட வீசாமல் நின்று வேலை நிறுத்தம் செய்யுமா? நட்சத்திரங்கள் கூட நனையுமா? அவள் விழிகளில் ஒரு சோக மேகம் ஒரு துளி மழை சிந்தி கலைந்தது. திருஞானம் திகைத்தான். இப்போது காயங்கள் இல்லாத இடத்திலும் அவனுக்கு வலித்தது. புண்படுத்தி விட்டேனா? விழியிழந்தவர் என்று தெரியாமல் உங்கள் கண்கள் நலமா என்று கேட்டுவிட்டேனா? பெண்மயிலை பார்த்து உன் தோகை சுகமா என்று விவரம் தெரியாமல் விசாரித்து விட்டேனா? பேச நினைத்து தொண்டை குழிக்குள் அவன் தேக்கிய வாக்கியங்கள் வழுக்கி விழுந்தன. ஓவியா, உன் தந்தை ஏதேனும் விபத்தின் விஷப்பள்ளத்தில் விழுந்து விட்டாரா? அம்மாவை பார்த்ததும் மண் தின்னும் குழந்தை தன் கை மறைத்து கொள்வது மாதிரி அவள் தன் கண்ணீர் துளிகளை புறம் கையால் மறைத்து கொண்டே பொறுமினாள். இல்லை, அது விபத்தில்லை. விபத்தில் பெரும்பாலும் உறுப்புகள் மட்டுமே ஊனமுறும். ஆனால் அது என் தந்தையின் உள்மனதை ஊனப்படுத்தியது. அது விபத்தில்லை, வினை. விளங்கவில்லை. நான் இன்னும் விளக்கவே இல்லை. கடல் நீரை குடிநீராய் மாற்றும் நுண்ணுயிர்களை கண்டறியும் முதற்கட்ட ஆராய்ச்சி நோக்கி என் தந்தை முன்னேறி கொண்டிருந்தார். ஜெனீவாவில் நிகழவிருந்த அகில உலக விஞ்ஞானிகள் மாநாட்டுக்கு இந்தியா அவர் பெயரை மட்டுமே முன்மொழிவதாய் இருந்தது. ஆனால் பொறாமையின் பொய் மை அவரது பெயரை அடித்து எழுதியது. பொறாமைக்கு என்ன காரணம்? விதை மட்டும்தான் விதைக்கிறோம், களையும் முளைக்கிறதே, என்ன காரணம்? விளக்கைத்தான் ஏற்றுகிறோம், ஆனால் அது கூட புகை என்னும் கருப்பு எச்சில் துப்புகிறதே, என்ன காரணம்? மரங்களைத்தான் நட்டோம், ஆனால் சிலுவைகள் விளைந்தன, என்ன காரணம்? பொறாமை என்பது மனதின் மலம். பொறாமை என்பது மரணத்தின் கருப்பை. தன்னம்பிக்கை அழிந்தவன் எவனோ அவனே பொறாமையின் புத்திரன், அவனே பொறாமையின் பிதா. பொறாமை என்பது தோல்வியின் தொடக்கம், தோல்வி என்பது பொறாமையின் முடிவு. யார் பொறாமை கொண்டது? என் தந்தையோடு இருந்த ஒரு விஞ்ஞானி, வெளியுறவு அமைச்சரின் உள்நாட்டு உறவினர். அவர் என் தந்தையின் கோப்பு திருடி தன் பெயர் எழுதினார். ஒரே ராத்திரியில் நடந்து முடிந்தது நம்ப முடியாத ஒரு மகாபாரதம். அர்ஜுனனின் அம்பை திருதராஷ்டிரன் திருடி கொண்டான். எப்படி இது சாத்தியம்? எது சாத்தியமில்லை. இங்கே அதிகாரமணி அடிக்கிற திசையில் மட்டுமே அசோக சக்கரம் ஓடுகிறது. தங்க எலும்புகள் விட்டெறிந்தால் போதும், ஸ்தூபி விட்டு இறங்கி வந்து சிங்கங்கள் வால் குலைக்கும். ஹரிச்சந்திரன் பொய்யன் என்று நிரூபிக்க அரசாங்க முத்திரை போதும். இந்த மண்ணில்தான் உண்மைகள் கூட திருடப்படுகின்றன. என் தந்தையின் விஞ்ஞானம் திருடப்பட்டது. என் தந்தைக்கு பிறந்த குழந்தையை ஓர் அலி தனதென்று கொண்டாடி கொண்டதை கூட சகித்து கொள்ள முடிந்தது. ஆனால் அந்த அலி என் தந்தையின் அறிவின் ஆண்மையை சந்தேகித்து சந்தி சிரிக்க வைத்ததை தான் சகித்து கொள்ள முடியவில்லை. மனிதருக்கு இன்னொரு வாழ்க்கையை ஈன்று கொடுக்கும் ஒரு கருவை சுமந்து வந்தார் என் தந்தை. ஆனால் இந்த சம்பவத்திற்கு பிறகு முட்டையில் இடி விழுந்த மாதிரி அவர் முற்றும் உடைந்து போனார். நின்று போனது வார்த்தை, நிலைத்து விட்டது பார்வை, உடைந்து போனது வாழ்க்கை, உறைந்து போனது காலம். வாழ்வதற்கு இந்த வானத்தின் கீழ் எதுவுமே இல்லை என்ற தப்பான முடிவுக்கு அவர் தள்ளப்பட்டார். இறகை இழந்த ஈசல் ஊர்ந்து ஊர்ந்து வருவது மாதிரி மௌன நடை போட்டு இந்த மலையூத்துக்கு வந்தார். இந்த மலை பூமிக்கு வந்த நோக்கம், உடம்பில் உயிரிருக்கும் இடத்தை எப்படி உணர முடியவில்லையோ அப்படி அவர் அடிமனசின் ஓட்டத்தையும் அறிய முடியவில்லை. ஒருவேளை தனிமை என் கர்ப்பப்பையில் புகுந்து இன்னொரு முறை ஜனிக்க வந்திருக்கலாம். வார்த்தைகளால் விளைந்த வடுக்களுக்கு மௌன உத்தடம் கொடுக்க வந்திருக்கலாம். தாளிப்பு வாசனை பிடிக்காத கர்ப்பிணிகள் மாதிரி மனித வாசனை பிடிக்காமல் இங்கு மறைந்து வாழ வந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் ஆராய்ச்சி சங்கிலி இன்னும் அருந்துவிடவில்லை என்றே நினைக்கிறேன். எப்படி? இந்த பறவைகள், இந்த வெள்ளலிகள், இந்த முயல்கள் எல்லாம் அவர் ஆராய்ச்சியின் உயிர் சாட்சிகள். அவருக்கு மனித பாஷை மறந்து போனது, விலங்கு பாஷை விளங்கி போனது. என்னதான் அவரது வாழ்க்கை முறை? சொல்லாத வார்த்தைக்கு பொருள் ஏது? இல்லாத வாழ்க்கைக்கு முறை ஏது? எப்போதாவது எதிரெதிர் திசையில் செல்லும் ரயில்களைப் போல நாங்கள் சந்தித்து கொள்கிறோம். அவர் தண்ணியிலிருந்து பூமியை துண்டித்து விட்டார்.
சூரியனுக்கு திரை கட்டி கொண்டார். ஒன்று மட்டும் நிச்சயம், அவருக்கு இப்போது சாலைகள் இல்லை. ஆனால் அவர் பயணங்கள் முடியவில்லை. உணவு, கனவு. எப்போது கனவு வரும் எவருக்கும் தெரியாது. அவர் எப்போது உணவு கொள்வார் எனக்கும் தெரியாது. கடவுளுக்கு படையல் இடுவது மாதிரி அவர் உணவை நிலவரை வாசலில்தான் நித்தம் வைப்பேன். பல நேரங்களில் கடவுள் மாதிரியே அவரும் அதை தொடுவதில்லை. எது உதயம் எது அஸ்தமனம் என்று தீர்மானிக்கிற வசதி இப்போது அவர் வாழ்க்கையில் இல்லை. திருஞானம் புண்களோடு புன்னகைத்தான். அவரும் என் ஜாதிதான் போலும். ஓவியா மறுத்தாள். இல்லை, இருவருக்கும் வேறுபாடு இருக்கிறது. என்ன வேறுபாடு? அவர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு பூமியின் கீழே தேடிக்கொண்டிருப்பவர். நீங்கள் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு வானத்தின் மேலே தேடிக்கொண்டிருப்பவர். திருஞானத்தின் கண்களில் கோபங்கள் கோடு போட்டன. இன்னும் என்னை காணல் நீரில் மீன் பிடிப்பவன் என்றே கருதுகிறாயா ஓவியா? இல்லை இல்லை, காணல் நீரில் பிடித்த மீனை கனவுகளில் நழுவ விட்டவர் என்றே கருதுகிறேன். திருஞானம் சின்னதாய் ஒரு பெருமூச்சு விட்டான். என்னை மனித கணக்கிலேயே வரவு வைக்க மாட்டாயா ஓவியா? எப்படி வைப்பேன்? தன் உலைகளில் நட்சத்திரங்கள் வேக வேண்டுமென்று ஆசைப்படுகிறவரை எப்படி நான் மனித கணக்கில் எழுதி வைப்பேன்? நீங்கள் உழைக்க வேண்டும். உழைப்பவன் மட்டும்தான் யதார்த்தவாதியாய் இருக்க முடியும். வியர்வை காசுகளை ஈட்டாதவனுக்கு வெள்ளி காசுகளை செலவழிக்க உரிமை இல்லை. நீங்கள் இப்போது ஒரு விளிம்பில் நிற்கிறீர்கள். இனிமேல் எட்டு வைக்க இடமில்லை தெரியுமா? ஏன் இல்லை? உங்கள் வீடு விழுந்து விட்டது. உடைமைகள் உடைந்து போயின. உங்கள் ஜோல்னாப்பை கிழிந்ததில் கனவுகள் கசிந்து வழிந்தோடி விட்டன. இப்போது மிச்சம் இருப்பவை நீங்களும் நிஜமும் மட்டும்தான். அவன் மிரண்டான். அவன் கண்களுக்கு மேலே மொய்த்து கொண்டிருந்த 10,000 பட்டாம்பூச்சிகள் பறந்தோடி மறைந்தன. அவன் இதய சிலேட்டின் கிறுக்கல்கள் ஒவ்வொன்றாய் அழிந்தன. அவன் தலையில் யாரோ சம்மட்டி கொண்டு அடித்ததில் மூளைக்குள்ளே துருப்பிடித்து கிடந்த ஆணிகள் துருத்தி கொண்டு வெளியே வந்தன. அவள் சிகிச்சை தொடர்ந்தது. நாளை உங்களுக்கு உடை வேண்டும். மேகத்தை கத்தரித்து தைத்து நட்சத்திர பொத்தான் நீங்கள் போட்டுக்கொள்ள முடியாது. நாளை உங்களுக்கு பசி எடுக்கும். உங்கள் இறைப்பை கனவுகளால் நிரம்பாது. உங்களுக்கும் தாகம் எடுக்கும். நிலாக்கனி பிழிந்து வெண்ணிலா பானம் பருக முடியாது. உங்களுக்கும் வீடு வேண்டும். வானத்தை கொஞ்சம் கிழித்து கூடாரம் போட்டு குடியிருக்க முடியாது. சாட்டையடி பொறுக்காமல் நெளிந்து கொடுக்கும் மாட்டை போல யதார்த்தத்தின் சூட்டை பொறுக்க முடியாமல் அவன் புரண்டு புரண்டு படுத்தான். என்னை என்ன செய்ய சொல்கிறாய் ஓவியா? என்னை என்ன செய்ய சொல்கிறாய்? விம்மி வெடித்தது வினா. உழைக்க வேண்டும் என்கிறேன். உடம்பை வளைக்க வேண்டும் என்கிறேன். வெகுதானிய வருடமாக இருந்தாலும் வியர்வை சிந்தாமல் விளையாது என்கிறேன். கனவுகளை நேசிக்கக்கூடாது என்பதில்லை, கனவுகளையே சுவாசிக்கக்கூடாது என்கிறேன். வானத்தில் எவ்வளவு தூரம் பறந்தாலும் தன் கூடு பூமியில் என்பதை பறவை மறந்து விடுவதில்லை. மனிதன் மறந்து விடுகிறான். தலையில் கட்டியிருந்த காயத்தின் கட்டை கைகளால் பீய்த்து எறிந்துவிட்டு உழைக்கிறேன் ஓவியா, உழைக்கிறேன் என்று திசைக்கிளிய கத்தினான் திருஞானம். ஓவியா உணர்ச்சி வசப்படவில்லை. பாவ மன்னிப்பு வழங்கும் பாதிரியாரின் மனநிலையில் அவள் இருந்தாள். ஆமாம் திருஞானம், உழைப்பு என்பது பிறப்பின் கடமை. உழைப்பவன் வசிப்பதற்கு மட்டும்தான் பூமிக்கு மேலே இடம் இருக்கிறது. உழைக்காதவர்கள் வசிப்பதற்கான இடம் பூமிக்கு கீழே இருக்கிறது. ஓவியா, உன்னை ஒன்று கேட்கவா? கேளுங்கள். எனக்கென்று ஓர் இடம் அமைத்து கொள்ளும் வரைக்கும் உங்கள் இல்லத்தில் எனக்கு ஒரு இடம் கிடைக்குமா? ஓவியாவின் உதடுகள் மீண்டும் புன்னகை பூட்டிக் கொண்டன. உங்களுக்கான இடம் உள்ளத்திலேயே இருக்கிறதே, இல்லத்தில்தானா இருக்காது? பகுதி 12 முடிவு பெற்றது. பகுதி 12 ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிஞ்சிருக்கு. ஓவியா திருஞானத்தை லவ் பண்ணுறாங்கங்கிற மாதிரி சொல்லி அந்த பகுதி முடிஞ்சிருக்கு. ஆனால் ஓவியாவோட அப்பாவுக்கு என்ன மாதிரியான துரோகம் இழைக்கப்பட்டிருக்குன்னு இந்த பகுதியில் சொன்னாங்க. முக்கியமாக பொறாமையை பற்றி. பொறாமை என்பது மனத்தின் மலம். பொறாமை என்பது மரணத்தின் கருப்பை. தன்னம்பிக்கை அழிந்தவன் எவனோ அவனே பொறாமையின் புத்திரன், அவனே பொறாமையின் பிதா. பொறாமை என்பது தோல்வியின் தொடக்கம், தோல்வி என்பது பொறாமையின் முடிவு அப்படின்னு வைரமுத்து அவர்கள் சொன்னது முற்றிலும் உண்மை. அது மட்டும் இல்லாமல் உழைப்பை பற்றி திருஞானத்துக்கு எடுத்து சொன்னதும் அதை திருஞானம் ஏற்றுக்கிட்டதும்னு இந்த பகுதி ரொம்பவே விறுவிறுப்பாக இருந்துச்சு. அடுத்த பகுதி அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.